வெளிவட்டம் அப்படின்றது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் உள்வட்டம் எவ்வாறு வரையறது. அதாவது முக்கோணியின் உள்பக்கமாக செல்லக்கூடிய வட்டம். அடுத்து சுற்றுவட்டம்னா 3 பக்கங்களினூடாகவும் செல்ல போற சுற்றுவட்டம் பார்த்தோம். வெளிவட்டம்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முக்கோணி ஒன்று வரைய போறோம். சரியா? ஒரு முக்கோணி ஒன்று வரைவோம். அந்த முக்கோணியை வரைந்த பிறகு அந்த முக்கோணியின் யாதாயினும் 2 பக்கங்களை நீட்ட வேண்டும். சரியா? முக்கோணி ஒன்று வரைந்த பிறகு இந்த மாதிரி ஒரு முக்கோணி வரைந்து யாதாயினும் 2 பக்கங்களை நீட்டும் போது வெளிய ஒரு பகுதி வரும். இந்த வெளிப்பகுதியில பாருங்க, இந்த பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி, இது 3யும் தொட்டு செல்லக்கூடிய மாதிரி ஒரு வட்டம் வரைய போறோம். அதுதான் முக்கோணிக்கு வெளியில வரைய போற வட்டம் வெளிவட்டம். இதுவும் கிட்டத்தட்ட உள்வட்டம் மாதிரி தான். என்ன செய்யணும்னா, முதல்ல நீங்க ஒரு முக்கோணி வரையணும். வரைந்துட்டு அதன் 2 பக்கங்களை நீட்டணும். சரியா? முக்கோணி ஒன்று வரைங்க. அது வரைந்த பிறகு 2 பக்கங்களை நீட்டிக் கொள்ளுங்க. சரி, இதுதான் என்னுடைய முக்கோணி. இதனை நீட்டி நான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி வரைந்து கொள்ளுங்க பாப்போம் முதல்ல. ஓகே. சின்ன முக்கோணியை வரைந்தோம்னா ஈஸியா இருக்கும். அல்லது உங்களுடைய அமைப்பு வந்து மிகவுமே பெரியதாக சென்றுவிடும். வெளிவட்டம் வரையும் போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன ஐடியான்றத சொல்றேன். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வரைவோம். சரி. கோண சமக்கூறாக்கி வரையும் போது என்ன செய்யணும்னா, உங்க கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து இந்த முக்கோணியில 2 புறக்கோணங்கள் வருது. சரியா? 2 பக்கங்களை நீட்டும் போது புறக்கோணங்கள் வருது. கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து ஒரு வில் ஒன்று வரைங்க. சரியா? ஒரு வில் ஒன்று வரைத்துக் கொள்ளுங்க. அடுத்து இந்த வில்லுக்கு கோண இருகூறாக்கி வரைய போறோம். அதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து இங்கே ஒரு வில். சரியா? இந்த இடத்துல ஒரு வில். கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து இன்னொரு வில். இந்த 2 விட்களும் சந்திக்கும் போது இந்த கோணத்தினுடைய கோண இருசமக்கூறாக்கி வரையக்கூடியதாக இருக்கும். இந்த கோண இருசமக்கூறாக்கியை நம்ம வரைந்து கொள்வோம். முதல்ல ஒரு புற கோணத்தை வரையணும். அதுக்கு பிறகு அந்த கோணத்தின் இருகூறாக்கி வரைய போறோம். இதுதான் இந்த கோணத்தினுடைய இருகூறாக்கி. சரியா? இருகூறாக்கி. அதே மாதிரி இன்னொரு புறக்கோணமும் உருவாக்கப்படுகிறது. அந்த புறக்கோணத்துக்கும் கோண இருசமக்கூறாக்கி வரையப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? இந்த இடத்துலயும் ஒரு கோணம் இந்த மாதிரி வரைந்து கொள்ளும். கோணம் வரைந்த பிறகு என்ன செய்யணும்? கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து பாருங்க, நம்ம நிறைய விட்கள் வரைகிறனால சில நேரம் கன்ஃபியூஷன் வந்துரும். அதனால கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. நான் லைட் ப்ளூ கலர்ல தான் 2வது கன்ஸ்ட்ரக்ஷன் வரையணும். சரியா? இந்த இடத்துல கவராயத்தை வைத்து இங்கே ஒரு வில். அதே மாதிரி கவராயத்தை இந்த இடத்துல வைத்து இங்கே ஒரு வில். சில நேரம் உங்களுடைய அளவிடைகள் இதற்குள்ளேயே வரலாம். சரியா? பாருங்க, இந்த இடத்துல இதுக்குள்ளேயே வந்தாலும் நீங்க அதை கவனமா கிளாரிஃபை பண்ணி விளங்கிக் கொள்ள ட்ரை பண்ணுங்க. சரி, நான் ரெட் கலர்ல வரையணும். அப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். கவராயத்தின் முள்ள இந்த இடத்துல வைத்து, சரியா? இந்த பெர்ஃபெக்டான இடத்துல வைத்து கொண்டு இங்க ஒரு வில் வெட்டி இருக்கிறோம். சரியா? இங்க ஒரு வில். அதே மாதிரி கவராயத்தின் வில்ல இந்த இடம் எதிர்பக்கமாக வைத்து இங்க ஒரு வில் வெட்டி இருக்கிறோம். அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த விட்கள் சந்திக்கிற புள்ளிகளை நேர்கோட்டினால் இணைக்க போகிறோம். சரியா? இந்த விட்கள் சந்திக்கிற புள்ளியை நேர்கோட்டினால். சரியா? இதுதான் நம்ம புறக்கோணத்தினுடைய ஆரம்ப புள்ளி. அதுவும் இந்த விட்கள் சந்திக்கிற புள்ளிகள் இரண்டையும் நேர்கோட்டினால் இணைக்க போகிறோம். சரியா? நேர்கோட்டினால் இணைக்க போகிறோம். அதற்கு அடுத்து என்ன செய்யணும் நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருத்தமான இடத்துல அது ரெண்டுமே சந்திக்கக்கூடியதா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சந்திக்குது. சரியா? நான் இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த விட்களை அழித்துக் கொள்றேன். ஏன்னா விட்கள் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தானே, சாரி, ஒழுக்குகளுக்கு தானே அமைத்தோம். அதனால அந்த விட்களை அழித்து விட்டு அதிலிருந்து கிடைக்கப்பெற்ற இந்த கோண இருகூறாக்கிகளை மட்டும் வைத்துக்கொண்டு நான் எக்ஸ்ட்ராவா வர்ற விடயங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சரியா 2 கோணங்களுக்கும் கோண இருசமக்கூறாக்கிகள் அமைத்துடன் தானே அந்த புள்ளிய வைன்னு குறிப்போம். சரி, இந்த வையிலிருந்து பொருத்தமான ஆரை தெரிவு செய்யப்பட வேண்டும். பொருத்தமான ஆரை தெரிவு செய்யப்படும். அதாவது வையில உங்க கவராயத்தின் முள்ளையும் பென்சில வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. கிட்டத்தட்ட இந்த பக்கத்தை தொட்டும் தொடாமலும் இருக்கணும். சரியா? தொடுற மாதிரியும் இருக்கணும். மட்டாக இந்த பக்கத்தை தொடக்கூடிய மாதிரி உங்களோட பென்சிலை அட்ஜஸ்ட் பண்ணும். கவராயத்தின் முள் வந்து வையில இருக்கணும். வை வேண்டாம், எக்ஸ்ன்னு போட்டுக்கொள்ளும். சரியா? இந்த எக்ஸ் அப்படின்ற தானத்துல இருக்கணும். அதற்கு அடுத்தபடியா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பென்சில வந்து இந்த முக்கோணியுடைய 3வது பக்கம் இருக்குதானே, அதுக்கு உள்பக்கமா கொண்டு வந்துடக்கூடாது. வெளிப்பக்கமாகவும் உள்பக்கமாகவும் இருக்கக்கூடாது, வெளிப்பக்கமாகவும் மட்டா இதனை தொடுற மாதிரி உங்களோட பென்சிலை கொண்டு வரணும். கொஞ்சம் உள்ள போயிட்டா உங்களோட வட்டம் இப்படி போயிடும். வெளியே வந்தா வெளியில வந்துடும். அதனால பெர்ஃபெக்டா அந்த இடத்தை கரெக்டா கொண்டு வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும்னா, அந்த ஆரையை பயன்படுத்தி ஒரு வட்டம் வரையப்பட வேண்டும். அவ்வாறு வரையப்படும் வட்டமானது இந்த முக்கோணியின் வெளிப்புறமாக உள்ள 3 பக்கங்களையும் தொட்டு செல்லக்கூடியதாக இருக்கும்.
முக்கோணியின் பாருங்க இந்த நீட்டும் போது இங்க ஒரு பக்கம், இந்த பக்கத்தை நீட்டும் போது இங்க ஒரு பக்கம், அடுத்து முக்கோணியினுடைய 3வது பக்கம். இந்த 3ஐயும் தொட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இங்கு வரையும் போதும் வெளியிலயோ உள்ளேயோ உங்களுடைய அமைப்புகள் வந்தா அவை பிழை. பாருங்க இந்த வட்டம், இந்த பச்சை நிற வட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். என்ன செய்தோம் முதல்ல? முக்கோணியின் வெளிவட்டம் வரைய போறோம். அதாவது முக்கோணிக்கு வெளியே அமைந்திருக்கும் வட்டம். அதற்காக யாதாயினும் 2 பக்கங்களை நீட்டும் போது கிடைக்கும் புறக்கோணங்களுக்கு கோண இருகூறாக்கிகள் வரைந்து அந்த கோண கூறாக்கிகள் சந்திக்கும் புள்ளியிலிருந்து சரியா பொருத்தமான நீளம், அதாவது அந்த கோண இருகூறாக்கிகள் சந்திக்கும் புள்ளியிலிருந்து அந்த எக்ஸ் அப்படின்ற புள்ளியிலிருந்து இந்த 3வது பக்கத்திற்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நீளம் இருக்குமோ அதனை ஆரையாக கொண்டு ஒரு வட்டம் வரையும் போது அந்த வட்டமானது வெளியே இருக்க நீட்டப்பட்ட 2 பக்கங்களையும் அடுத்து முக்கோணியினுடைய 3வது பக்கத்தையும் தொட்டு செல்லக்கூடியதாக ஒரு வெளிவட்டம் வரையக்கூடியதாக இருக்கும். இவ்வாறுதான் வெளிவட்டம் வரையப்பட வேண்டும்.